गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः। ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீ மகா குருபரானந்த சுவாமி ஜோதி சிவானந்த பரமஹம்ச ஜோதி. ஓம். இன்னைக்கு வந்துங்க 28/6/2026 ஸ்ரீ மகா குருபரான சுவாமி ஆசிரமத்தில் வந்து பௌர்ணமிக்கு முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமையில வழக்கம் போல கூட்டு தியானம் வைக்கணும். இந்த அடிப்படையில் இன்னைக்கு கூட்டு தியானம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வருகை வந்திருக்கின்ற சித்த வித்தியார்த்திகள், பொதுமக்கள், அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற 15 சித்த வித்தியார்த்திகள் அனைவரையும் வருக என்று வரவேற்க கொடுக்கின்றேன். இப்போ காலையில் சித்த வித்தியார்த்திகளாக இருந்த மலேசியாக்காரர் ஒரு 4 ஆசிரமம் போய் பார்வையிட்டு வந்தாங்க. அதில் அம்மனியம்மாள் ஆசிரமம் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுந்தரானந்தர் ஆசிரமம் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளலூர் ஆசிரமம் அங்கேயும் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் உடையாம்பாளையத்தில் இருக்கிற கணபதி சாமி ஆசிரமம் அங்கேயும் வந்து பார்வையிட்டு வந்தாங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அது எல்லாம் பார்வையிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்துங்க சித்த வித்தியை பற்றி நல்ல தகவல் சொல்றதுக்காக ரமேஷ் ஐயா வருகை தந்திருக்காரு. அவரை வருக என்று வரவேற்கின்றேன். இப்போ அவரை பற்றி சொல்லணும்னாங்க, அவருடைய ஆசான் கணேஷ் ஐயா அவர் வந்து சித்த வித்தியை பற்றி தெளிவாக பேசினவர். யூடியூப்பில் நிறையா பேசியிருக்காரு. அதுக்கு ஊமையா அவர் எப்படியெல்லாம் பேசினாரோ அதுக்கு ஈடு இணையா அப்படியே பேசக்கூடிய தகுதி ரமேஷ் ஐயா கிட்ட இப்போ வந்திருக்கு. அவர் சித்த வித்தியை பற்றி தெளிவாக நுணுக்கமாக பேசிட்டு வர்றாரு. சத்சங்கத்தில் நீங்கள் கேட்கணுன்னா சத்சங்கத்தில் இணைஞ்சிட்டிங்கன்னா டெய்லி அந்த சித்த வித்தியை பற்றி தெளிவாக கேட்டுட்டு இருக்கலாம். இப்போது அவர் வந்து கணேஷ் ஐயாவோட முழு வாரிசு. ஏன்னா ஒரு குருன்னா சிஷ்யன் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த ஆசிரமும் விருத்தியாகும். அதே போல் இங்கேயும் அப்படித்தான். நீங்கள் எல்லாம் வருகை தந்து என்னை ஊக்குவிக்கிறீங்க, அது எனக்கு மிக சந்தோஷம். அதனால தான் நானும் திறமையாக செயல்பட்டுருக்கிறேன். இதே போல் ரமேஷ் ஐயாவும் அவருடைய ஆசான் கணேஷ் ஐயாவோட வாரிசா நல்ல தெளிவாக சித்த வித்தியை பற்றி பேசுவார். அவரை வருக என்று வரவேற்கின்றேன். எந்த காரணத்துக்கு கொண்டும் சோர்வடையாதீங்க. நல்ல கருத்தாக அவர்கிட்ட வரும். அதை நல்ல விதமாக கிரகிச்சுக்கோங்க. நீங்கள் சித்த வேதமே படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. அதனால் ரமேஷ் ஐயா அவரை வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அடுத்து நம்ம ஆசிரமத்துக்கு தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாளையத்திலிருந்து வருகின்ற சோமசுந்தரம் ஐயா, அவரும் இந்த தெளிவாக இந்த வித்தியை பற்றி தெரிஞ்சிருக்காரு. அவரும் உங்களோட நல்ல கருத்தை பரிமாற்றுவார். அதையும் நீங்கள் ரசித்து கேட்கலாம். அவரை வருக எனக்கு என்று அன்போடு வரவேற்கின்றேன். மற்றபடி யாராவது நல்ல கருத்துக்கள் சொல்ல விருப்பம் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஐயா நீங்கள் வரீங்களா? முத்து ஐயா, சரி, நல்லது. இப்போ வந்து ரமேஷ் ஐயா
இந்த சித்த வித்தையை பற்றி தோன்றுவார். நல்லா கவனமாக கேளுங்க. அவர் உங்களோடு கருத்து பரிமாற்றம் வைத்துக் கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இதுக்கு முன்னாடி சந்திக்கும் போது 7ஆம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய சொப்பனம், சுளுத்தி, ஜாக்கிரதை அப்படிங்கிற நிலைமையை பற்றி கவனிச்சிருக்கோம். அதுல இந்த உலகம் அப்படிங்கிறது சொப்பனமாக இருக்குது, ஒரு புகையாக இருக்குது, அது உண்மை அல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மனதனுடைய விசாரமே இங்க ரூபமாக, இங்க நமக்கு காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்குது, அது உண்மையிலே இல்லாதது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்ங்கிறது கர்ம பந்தமாகும்னு சொல்றாங்க இல்லையா? கர்மம் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்களே, எல்லாமே கர்மத்தினால்தான் உண்டாக்கப்படுறதுன்னு சொல்றாங்களே, கர்மம் செய்தால்தான் மோட்சம்னு சொல்றாங்களே. ஸோ அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் அத்தியாயத்துல சீடன் கேட்கக்கூடியது. அப்போ இந்த கர்மம் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். கர்மத்தினாலதான் இந்த உலகம் பந்தப்பட்டிருக்குது அப்படின்னா அப்ப கர்மம்னா என்ன? உலகம் பொறுத்த வரைக்கும் அதை தொழில்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாம செய்யக்கூடிய செயல்கள் தான் கர்மம். அப்போ கர்மம் செய்தால்தான் இங்க எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம அதன் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனா கர்மம் அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கர்ம வினை அப்படின்னு சொல்றோம். வினைனா என்ன? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. தன் வினை தன்னை சுடும்னு சொல்றாங்க. இதெல்லாம் செயலை குறித்து சொல்லக்கூடிய விஷயமாவே இருக்கு இல்லையா? ஒரு சொல்லுல எப்படி கர்மம்ங்கிறதும் தொழிலை குறிக்கக்கூடியதா இருந்து வினைங்கிறதும் தொழிலை குறிக்கக்கூடியதா இருக்க முடியும்? இப்ப வினை தொழில் அப்படின்னா இப்ப கர்மம்ங்கிறது என்ன? இப்ப நாம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதுல 3 அவஸ்தைகள் இருக்கும். ஒண்ணு, அந்த செயலை செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும். 2வது, அந்த செயல் செய்யறதுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். 3வது, அந்த செயல் இருக்கணும். இந்த 3ம் அல்லாமல் நாம ஒரு அவஸ்தை இங்க அனுபவிக்கிறது கிடையாது. அத தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுவாய் அப்படின்னா செயலை செய்கிறவர், செய்யப்படும் பொருள் அப்படின்னா நாம் அந்த செயலை செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், பயனிலை அப்படின்னா அது செயல். இதுவே சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கர்த்தா, கர்மம், கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தா அப்படின்னா செயல் புரிகிறவன், கிரியை அப்படின்னா செயல். அப்போ மீதம் இருக்கக்கூடிய கர்மம்ங்கிறது என்னவா வருது? செய்யப்படும் பொருளாகத்தான் வருது. அதனால கர்மம் அப்படிங்கிறது அது தொழில் கிடையாது, அது ஒரு பொருள். அந்த பொருள் என்னங்கிறது தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஏன் இந்த உலகம் கர்ம பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு புரிய வரும். கர்மம் செய்தாலே மோட்சம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த கர்மம்னா அந்த பொருள் என்னங்கிறது தெரியணும். எல்லாமே கர்மத்தினாலதான் உண்டாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அப்ப அந்த கர்மமா இருக்கக்கூடிய பொருள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப நாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்கிறதுக்கும், கேட்கிறதுக்கும், அறிவதற்கும், இங்க எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த கர்மமா இருக்கக்கூடிய பொருள் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப செத்து போன ஒருத்தரை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்கள நம்ம என்ன சொல்றோம்? கர்மம் அற்று போயிடுச்சு, கர்மம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப அவருக்கு செயல் நின்று போயிடுச்சு, செயல் தீர்ந்து போயிடுச்சுன்னு அதுக்கு அர்த்தமா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ ஒரு பொருள்னு வந்ததுக்கு அப்புறம் செத்து போனப்ப அங்க ஏதோ ஒரு பொருள் காணாம போயிடுச்சுன்னு அர்த்தம். அங்க ஏதோ ஒரு பொருள் அங்க தீர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். செத்து போன போது நமக்குள்ளார தீர்ந்து போன பொருள் என்னங்கிறத நம்ம ஆராயும் போதுதான் அந்த பொருள் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நாம உயிரோட நடமாடிட்டு இருக்கும் போது இருந்த ஒரு பொருள் செத்து போன போது அது காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதான் கர்மம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ நாம உயிரோட நடமாடுறதுக்கு அவசியமா இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஜீவசக்தியான வாயு. அந்த வாயு நமக்குள்ளார கதாகதம் செய்யறதுனால தான் நம்மளால உயிர் வாழ முடியும்.
நாம வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்கிறதுக்கும் கேட்பதற்கும் அறிவதற்குமே அந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயு தான் இங்க காரணமா இருக்கு. அந்த வாயுவால தான் இந்த கண்களானது பார்வை அடையுது. அந்த வாயுவினுடைய பலனை வைத்துதான் மூக்கானது முகர்தறியுது. அந்த வாயுவானது இந்த காதின் வழியாக பிரவேசிக்கிறதுனால தான் கேட்கிற திறனவே இந்த காது அடையுது. சுவைத்தறிவதற்கோ தொட்டறிவதற்கோ இந்த வாயுவினுடைய அந்த பங்களிப்பு இல்லாமல் இந்த புலனானது அறிவை அடைவது கிடையாது. தூங்கும்போது பாருங்க இந்த அவயங்கள் எல்லாமே இருக்கவே செய்யுது இல்லையா? காது திறந்துதான் இருக்குது, மூக்கு திறந்துதான் இருக்குது. ஏன் நமக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை உணர முடியறது இல்ல? செத்துப்போன பிணத்துக்கு உயிரே இல்லை, அதனால உணர முடியலன்னு சொல்றோம். தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு உணர முடியலையே. அப்ப தூங்கும்போது நம்மளுடைய சுவாச நிலைமையானது உள்ளுக்குள்ளார இருக்கிறதுனால தான் இந்த வாயுவானது இந்த புலன்கள் வழியாக வெளியில வியாபிக்காததுனால தான் இந்த புலன்களுக்கு அறிவதற்கான ஒரு யோகிதையே இல்லாமல் போகும். அப்ப கண்ணு பார்க்கணும் அப்படின்னா இந்த வாயு இந்த கண்கள் வழியாக பிரவேசிக்கணும். இந்த தசவாயுக்கள்னு சொல்லுவாங்க. 10 வகையான நிலைமைகள்ல இந்த வாயுவானது இங்க செயல்பட்டு இருக்கு. ஒவ்வொரு அவஸ்தைகளுக்கும் அது ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு அறிவுகளை அது அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த கர்மமா இருக்கக்கூடிய வாயுவினுடைய பங்களிப்பை வச்சுதான், அதனுடைய உதவியை வச்சுதான் இந்த புலன்களானது வெளியில இருக்கக்கூடிய அவஸ்தைகளை பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்ய வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிற இந்த அவஸ்தைகளை நாம் உணர்வதற்கு நமக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது ஜீவசக்தியான வாயு. அந்த வாயு தீர்ந்து போனதுனால தான் ஒரு பிணத்திற்கு கர்மம் தீர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு காரணமாகும். இப்போ இது எல்லாமே கர்மமாகும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய மனதனுடைய விசாரம், அந்த மனதனுடைய எண்ணங்கள் அதுதான் ரூபமாக வெளியில பிரதிபலிச்சு நமக்கு காட்சிப்படுத்தப்படுது. நம்ம அதைத்தான் உலகமாக இங்க கவனிச்சுட்டு இருக்கோம். அப்படி நாம கவனிக்கக்கூடிய இந்த காட்சிகளுக்கு காரணமே அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வாயுவானது வெளியில வியாபிக்கிறதுனால. அந்த வியாபிக்கிற தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உணர முடியாது. அதை உண்டாக்கவும் உணரவும் முடியாது. அப்போ இந்த உலகத்தினுடைய உற்பவத்துக்கும் அந்த வாயுவே காரணமா இருக்குது. இந்த உலகத்தை அறிவதற்கும் அந்த வாயுவே காரணமா இருக்கு. அதனாலதான் எல்லாமே கர்மமயம், கர்ம பந்தம், கர்மத்தினால் தான் உண்டாக்கப்படுது, கர்மம் இல்லைன்னா யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். இதுல ஏன் இதை உலகத்தை கர்ம பந்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒரு எட்டுக்கால் பூச்சியை சாமி இதுல ஒரு உதாரணமா சொல்லியிருப்பாரு. நாம் இந்த உலகத்தோட பந்தப்படக்கூடிய அதே நிலைமையில தான் அந்த எட்டுக்கால் பூச்சியும் இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. நாம நம்மளை பத்தி இது வரைக்கும் கவனிச்சது இல்லை. அது நமக்கு பழக்கமே இல்லை. நம்ம அடுத்த விஷயங்களை கவனிச்சே பழக்கப்பட்டதுனால அந்த எட்டுக்கால் பூச்சியினுடைய வாழ்க்கைய அவர் கவனிச்சு பார்க்க சொல்றாரு. அதை பார்த்தா நாம என்ன நிலைமையில இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. இப்ப இந்த எட்டுக்கால் பூச்சி அதனுடைய செயல்பாடை கவனிச்சு பாருங்க. தன்னுடைய இரைய பிடிச்சு சாப்பிட்றதுக்கு அது ஒரு வலையை பின்னுது. இந்த பூச்சிகள் எல்லாம் விழுங்குறதுக்காக வேண்டி ஒரு வலையை உண்டு பண்ணுது அப்படின்னா அது எதை கொண்டு உண்டு பண்ணுது? அந்த பூச்சிக்குள்ளார இருக்கக்கூடிய பசையாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை கொண்டுதான் அது உண்டு பண்ணுது. அது அந்த பசையானது நல்ல ஒரு வலையை புண்ணுனதுக்கு அப்புறம் அதுல பூச்சி ஏதாவது விழுந்துருச்சுன்னு சொன்னா அந்த பூச்சியை சாப்பிட்டு தான் உயிர் வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அது உண்டு பண்ணியிருக்கு. ஒருவேளை அந்த வலை கிழிக்கப்பட்டுச்சுனாலோ இல்ல அது வேற இடங்களுக்கு மாற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அது மீண்டும் அந்த வலையை என்ன பண்ணுதுன்னா தனக்கு தேவையான இடங்கள்ல அது அமைச்சுக்கிறதுக்கும் ஏற்கனவே அது கிழிஞ்சு போன வலையை மீண்டும் சரி பண்ணிக்கிறதுக்குமே தன்னுடைய சக்தியை தான் செயல்படுது. அப்ப இதே மாதிரிதான் நாமளும் இங்க உபஜீவனம்னு சொல்லி இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி வச்சிருக்கு. எதுக்காக இந்த உலகம்ங்கிற விஷயத்தில் நம்ம பந்தப்படுறோம்? இன்னைக்கு ஓய்வு நாள், ஓகே, நாளைக்கு இந்த உலகத்தோட பந்தப்பட போறோம். எதுக்காக? சம்பாதிக்கணும். எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக. எதுக்காக சாப்பிட போறோம்? உயிர் வாழணுங்கிறதுக்காக. அப்போ உயிர் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக வேண்டி இந்த உலகத்தோட நாம இங்க பந்தப்பட்டு வச்சிருக்கோம். சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும். இதே மாதிரிதான் அந்த எட்டுக்கால் பூச்சியும்
நாம ஒரு வலைய பின்னி அதுல வரக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டாதான் நாம உயிர் வாழ முடியுங்கிற எண்ணத்துல அதுவும் அந்த வேலையை செஞ்சுச்சு. ஆனா என்ன பிரச்சனையாச்சுன்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை எடுத்து அந்த வலைய பின்னி பின்னி கடைசியில் அந்த சக்தி தீர்ந்து போயிடுச்சு. அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பசையானது தீர்ந்து போன உடனே தான் உண்டாக்கின வலையிலேயே அது விழுந்து சாகவும் செஞ்சது. அது வலைய பின்னதனுடைய நோக்கம் என்ன? சாகக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய எண்ணமே. பட்னி கிடந்து செத்தரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது அந்த விலையை பின்னுச்சு. ஆனா அது செஞ்ச காரியமே அந்த பசையை தீர்வதற்கு காரணமானதுனால அது தான் உண்டாக்குன வலையிலே விழுந்து சாகவும் செஞ்சது. இப்ப நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நாம உயிர் வாழணும், நாம சாப்பிடணும், இந்த ஜீவனை நாம பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி அதுல சம்பாதிக்க ஆரம்பிக்கும். உபஜீவனத்துக்காக வேண்டி ஓட ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய சக்தி இதே மாதிரி தீர்ந்துகிட்டே தானே இருக்குது. பார்க்கும் போதும், பேசும் போதும், கேட்கும் போதும் எல்லா வகையிலுமே நாமளும் நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிராற்றலை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். அப்படி இது முழுவதுமாக தீர்ந்து போகும்போது நம்மளுடைய நிலைமை என்னவா இருந்தது? இதுவரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லி ஓடிட்டு இருந்தவங்களுடைய நிலைமை என்னவா இருந்தது? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உபஜீவனத்துக்காக வேண்டி ஓடிட்டே இருந்தாங்க. உயிர் வாழணுங்கிறதுக்காக ஓடிட்டே இருந்தாங்க. செத்து போக கூடாதுங்கிறதுக்காக ஓடிட்டே இருந்தாங்க. அவங்க என்ன ஆனாங்க? இந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரியே தன்னுடைய சக்தியை முழுவதும் தீர்த்ததுக்கு அப்புறம் எப்படி அது உண்டாக்குன வலையிலேயே விழுந்து செத்து போச்சோ, அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்களும் அவங்க உண்டாக்குன உலகத்திலேயே விழுந்து சாகவும் செஞ்சாங்க. அப்ப இங்க செத்து போறதுக்கு காரணம் என்னன்னா, அவனவனுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி தீர்ந்து போறதுனால. வேற எந்த காரணமும் இதுல கிடையாது. ஏன்னா எல்லா வகையிலயும் ஆரோக்கியம் இருக்குது. வேலைக்கு சாப்பிட்றோம்னாலும் அவங்க செத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உயிர் வாழ்றதுக்கு தன்னுடைய சக்தியை செலவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. சக்தியினுடைய செலவு பாட்டை யார் குறைச்சிருக்கிறாங்களோ அவங்களால தான் உயிரோடு இருக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க வெவ்வேறு வகையான ஆயுள் நாட்களை நம்ம கவனிக்க முடியும். ஒருத்தர் 60, ஒருத்தருக்கு 70, ஒருத்தருக்கு 90. ஏன் இந்த வித்தியாசம்? அவங்க எடுத்து செலவு பண்ணக்கூடிய சக்தியினுடைய செலவை பொறுத்து தான் ஆயுளானது. அதிக அளவுல செலவை குறைச்சிக்கிட்டவங்க நீண்ட நாட்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்புறம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவ ஆற்றல் தீராமல் பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை கவனிக்காம அதை தீர்க்கிறதுக்கான வழியில நாம உபஜீவனம் மேற்கொண்டுட்டு வெளியில அந்த சக்தியை செலவு பண்ணிட்டே இருந்தோம்னு சொன்னா, அந்த எட்டுக்கால் பூச்சி பண்ணின அதே தப்பை தான் நாமளும் செய்யறோம்னு சொன்னா, அப்ப நாமளும் என்ன ஆக வேண்டியதா இருக்கும்? செத்து போக வேண்டியதா தான் இருக்கும். அப்படிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தன்னுடைய ஜீவ ஆற்றலை பத்தி கவனிக்காம, அதனுடைய அருமை என்னன்னு தெரியாம, இந்த வெளியில இருக்கக்கூடிய உலகத்தினுடைய அவஸ்தைகள்ல உபஜீவனம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி, தன்னுடைய சொந்த ஆசா பாசங்களுக்காக வேண்டி, ராகத்துவேஷமா இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்புங்கிற நிலைமைகளை கவனிக்கிறதுக்காக வேண்டி, தன்னுடைய உயிர் ஆற்றலை இழந்து அதோகதியாக்கி கடைசியில் செத்து போக வேண்டிய சூழல்ல தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து சாமி நமக்கு நினைவுபடுத்துறாங்க. இந்த உலகமானது எப்படி பந்தப்பட்டிருக்குதுன்னா, இந்த உபஜீவனங்கிற ஒரு விஷயத்துல இந்த மனமானது வெளியில போய் வியாபிச்சு தன்னுடைய ஜீவனை அது இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்து தன்னுடைய ஜீவனை கவனிக்க விடாமல் அது செலவை தீர்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ இங்க கர்மம் செய்தால்தான் மோட்சம் அப்படின்னு சொல்றதா இருந்தா முதல்ல இந்த கர்ம பந்தமா இருக்கக்கூடிய உலகத்தை இல்லாமல் செய்யணும். உலகத்தோட நம்ம பந்தப்பட்டு இருந்துட்டு நாம மோட்சம் அடையணும்னு சொன்னா எப்படி முடியும்? ஏற்கனவே சாமி 4ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருப்பார். பந்தம் என்பது என்ன? தன்னில் இருக்கக்கூடிய சக்தி, அதாவது ஜீவன், அது சக்தியாக வெளியில வியாபிச்சு உலகம்ங்கிற அவஸ்தையை பற்றி பிடித்து குழப்பிக் கொண்டிருப்பதற்கு பேர் தான் பந்தம். அப்போ மோட்சம்னா என்ன? வெளியில இருக்கக்கூடிய பந்தத்தை விட்டு அந்த ஜீவனானது வெளியில இருக்கக்கூடிய எல்லா பலகைகளையும் விட்டு அது உள்ளுக்குள்ளாரையே சுதந்திரமா இருக்கிறது. தன்னுடைய சக்தியினுடைய இழப்பை அதை தடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளாரையே ஆனந்தித்து இருக்கக்கூடிய நிலைமை. ஜீவேஸ்வர ஐக்கியம்னு அதைத்தான் சொல்றாங்க. ஜீவன் ஈஸ்வரனாக மாற்றம் அடையிறது. அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை இருக்கிற வரைக்கும் நாம பந்தத்துல தான் இருக்க முடியும். இந்த வாயுவை வெளியில பந்தப்பட வச்சுட்டே தான் இருக்க முடியும். நம்ம கர்ப்ப பாத்திரத்துல இருந்தோம், ஒரு பனிக்கூடத்துக்குள்ளார இருந்தோம். நமக்கு உள்வெளி சுவாசம்னு ஒன்று இருந்துதான், நம்மளால வெளியில சுவாசம்ங்கிறது உண்டு பண்ண முடிஞ்சுதான். அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில வரும்போது தான் முதல் முறையா சுவாசிக்கணும்.
சுவாசத்தோட அந்த குழந்தை என்ன பண்ணுது? அழுக ஆரம்பிக்குது. ஏன்? சிரிக்கலாம் இல்லையா? கர்ப்ப எவ்வளவு கூடி குறுகி அந்த இடைஞ்சல்ல இருந்துச்சு. கை கால நீட்ட முடியாத அளவுக்கு அவ்வளவு கஷ்டத்துல இருந்த ஒரு குழந்தை. எவ்வளோ விலாசமான ஒரு உலகத்துக்குள்ளார வெளியில வந்திருக்கு. அதை ஏன் அது விடுதலையா நினைக்கல? அது ஏன் அழுதுகிட்டே வெளியில வருது? ஏன் அது ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்குது அந்த குழந்தைக்கு? ஏன் சிரிக்காம அழுக ஆரம்பிக்குது? ஏன்னா அது உள்ளுக்குள்ள கூடி குறுகி இருந்தாலும் அது ஆனந்தத்திலே இருந்தது. வெளியில வந்த உடனே அந்த குழந்தைக்கு ஆனந்தம்ங்கிறது காணாம போயிடுச்சு. அந்த ஆனந்தம் மிஸ் ஆனது அதுக்கு என்னன்னே தெரியல. ஏதோ ஒண்ணு காணோம், அழுக ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளவுதான். நாம் என்ன பண்றோம்? பால் கொடுத்து அதை தூங்க வச்சு அந்த அழுகையை அப்போதைக்கு டெம்பரவரியா போக்கிட்டோம். இது எது வரைக்கும் போக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மனம் தேடக்கூடிய ஆனந்தத்தை செத்து போகிற வரைக்கும் ஏதோ காரணத்தை காமிச்சு காரு வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனைவி மக்கள்னு சொல்லி ஏதோ விஷயத்த காரணம் காமிச்சு அதைய தட்டி கழிச்சுட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த மனசுக்கு அந்த ஆனந்தத்து மேல இன்னும் ஆவல் இருந்துட்டே தான் இருக்கு. அது திரும்ப அதனுடைய தேடலை விடுறது கிடையாது. மீண்டும் மீண்டும் அந்த கர்ப்ப வாசல்ல அது அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை, அது தொலைச்ச ஆனந்தத்தை இன்னும் தேடிட்டே தான் இருக்கு. அப்படி அந்த ஆனந்தத்தை அது திரும்ப அடையிற வரைக்கும் நாம இந்த மனசை ஏதாவது ஒண்ணை கொடுத்து சமாளிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுல இழக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய ஜீவன் தான். அந்த ஜீவாற்றலை இந்த போராட்டங்களுக்கு மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டே இருக்கும். கடைசியில ஜீவ ஆற்றல் இல்லாமல் போகும்போது செத்து போக வேண்டிய சூழல் தான் ஏற்படுது. அதுக்கு தான் அங்க சித்தர்கள்ல என்ன சொல்றாங்க, பெரியவங்கள என்ன சொல்றாங்க, நாம எப்படி உள்ளுக்குள்ளார இருக்கும்போது ஆனந்தமா இருக்கிறோமோ, எப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பந்தங்கள் இல்லாமல் இருக்கிறோமோ, அந்த மாதிரி நாம வாழும் போதே இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில இருக்கும்போதே அப்படி பந்தம் இல்லாமல் இருக்கணும். உலகம்ங்கிற ஒரு அவஸ்தைய மறந்து இருக்கணும். இந்த உலகத்தோட நம்மளை பந்தப்படுத்திக்காம இருக்கணும். அதுக்கு தான் இந்த உபதேசமானது கொடுக்கப்படுறதா சொல்லறாங்க. அப்போ கர்மம் செய்தால்தான் மோட்சம் அப்படின்னு சொன்னா, கர்மம்ங்கிறது ஜீவசக்தியான வாயு அப்படின்னு சொன்னா, அந்த ஜீவசக்தியான வாயுவால தான் நமக்கு மோட்சம் கிடைக்க போகுது. அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில போய் உலகத்தை உண்டு பண்ணிச்சுன்னு சொன்னா அது நரகம். அது இங்க இருக்கக்கூடிய அந்த அவஸ்தைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இந்த கர்ப்ப வாசலுக்கு சாமி என்ன பேர் சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? கும்பி பாக நரக வாசல் அப்படிங்கிறார். கர்ப்ப பாத்திரத்தினுடைய வாசல் அது கும்பி பாக நரக வாசல். இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்? நரகத்துலதான் இருக்கிறோம். சொர்க்கம்ங்கிறது வேணும் அப்படின்னா அவனவனுக்குள்ளார போகணும். இந்த நரகம்ங்கிற அவஸ்தையை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார போகணும். அப்பதான் அந்த ஆனந்தம்ங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த வெளியில இருக்கக்கூடிய பந்தத்தை விட்டு இந்த ஜீவசக்தியா இருக்கக்கூடிய கர்மமா இருக்கக்கூடிய வாயு வெளியில வியாபிக்காமல் அவனவனுக்குள்ளாரையே எப்ப நிலைநிறுத்தப்படுதோ அதுதான் கர்ம யோகம்ங்கிறது. யோகம் அப்படின்னா சேர்க்கை, கர்மம் அப்படின்னா ஜீவசக்தியான வாயு. அப்ப நமக்குள்ளார சுவாசமாக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய ஜீவ ஆற்றல அப்படி வெளியில வியாபிக்க வச்சு உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணி அதுல பந்தப்பட்டு இந்த ஜீவனை இழக்காம அவனவனுக்குள்ளாரே அதை நிலைநிறுத்தி அதைய அந்த வாயு உற்பத்தியான அதனுடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது, குரு மத்தியத்திலே கொண்டு போய் நிலைநிறுத்துறது. அதுதான் கர்மயோகம்ங்கிறது. அந்த கர்மயோகத்தை செய்தவங்களுக்கு தான் மோட்சம் கிடைச்சிருக்கு. அவங்க தான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை விட்டுட்டு தனக்குள்ளார மட்டுமே தன்னை மட்டுமே கவனிக்கக்கூடிய நிலைமையில இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் கர்மம் செய்தால் மாத்திரமே மோட்சம் கிடைக்கும்னு சொல்றதுக்கு காரணம். அதை விட்டுட்டு நம்ம செயல் தான் கர்மம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு செயல் புரியாம இருக்கிறதுக்கு பேர் அர்த்தம் கிடையாது. இங்க செயல் அப்படின்னு சொன்னா தூங்கும் போதும் கூட தான் நம்ம செயல் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ கர்மம் அற்று போயிடுச்சுன்னு நம்ம யாரையும் பார்த்து சொல்றது கிடையாது. சுவாசம் இல்லாத நிலைமையில யார் இருக்கிறாரோ அவரை பார்த்து தான் கர்மம் அற்று போயிடுச்சுன்னு சொல்றோம், கர்மம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்றோம். அதனால இங்க செயல் புரியாமல் இருக்கிறது கிடையாது. நம்முடைய செயலானது உள்நிலை பயணமாக இருக்கணும். உள்ளுக்குள்ளார இந்த வாயுவை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல சேர்க்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். அந்த செயலை செய்வதல்லாமல் மற்ற எந்த விதத்திலுமே நமக்கு மோட்சமானது உண்டாகிறது கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள சொல்லுவாங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம், செத்ததுக்கு அப்புறம் நரகம், அந்த மாதிரில எதுவுமே கிடையாது. அவனவனுக்குள்ளார உயிர் சக்தி இருக்கிற வரைக்கும் தான் இது இரண்டையுமே ஏதாவது ஒண்ணு அனுபவிச்சுட்டே இருக்க முடியும். உயிராற்றலை இழந்து அது இல்லாமல் ஆகும்போது அங்க சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. ஏன்னா இந்த பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் என்ன காரணம்னு சொல்லியிருக்கிறார் சாமி? அவனுடைய மனசே காரணம்ங்கிறார். அப்ப ஜீவன் இல்லைன்னா இந்த உடம்புக்குள்ளார மனசு எப்படி இருக்க முடியும்? மனசு இல்லைன்னா எப்படி அது சொர்க்கத்தையும் நரகத்தையும் உண்டு பண்ணி நமக்கு மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் காரணமாகும்? அப்ப அவனவனுக்குள்ளார ஜீவன் இருக்கும் போதே செத்து போகக்கூடிய நிலைமைனா என்னங்கிறத படிச்சு அவங்க தெரிஞ்சுக்கணும், மதிக்க படிக்கணும்.
மறக்கிறதுக்கு படிச்சாகும். அப்படி மறக்க படிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் கர்ம யோகம்ங்கிறது. அதனால நாம இந்த வாங்கியிருக்கக்கூடிய உபதேசம் கூட அவனவனில் இருந்து வெளியில போகக்கூடிய அந்த உயிராற்றலை வெளியில போக விடாமல், அந்த உயிராற்றல் மேலிருந்து கீழ்முகமாக இறங்கி வந்த அந்த உற்பத்தி ஸ்தானத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நாம இந்த உபதேசத்தை வாங்கும்போது கூட ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கோம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம். நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. இந்த வாசகத்தை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. சித்த வித்தியார்த்தியினுடைய கடமையே இந்த வாசகத்தை காப்பாற்றுறது தான். இதை காப்பாற்றலைங்கிற பட்சத்துல நம்ம சித்த வித்தியார்த்தின்னு சொல்லிக்க முடியுமா? அவங்க சித்த வித்தையார்த்தி என்றோ சித்த வித்தியார்த்தியின் சகோதரர் என்றோ அவரோட சேர்த்திக்க முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறார். இப்ப இந்த வாசகத்தை எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்? ஏன்னா மனசுனால சிந்திச்சாலும் மனசுங்கிறது உடனே சத்தியத்துக்கு விரோதமா மாறிடுது. வாக்கால சப்திக்கிறோம், பேசுறோம். அப்போ உடனே என்ன ஆகுது? சத்தியத்துக்கு விரோதமான விஷயமா மாறிடுது. கர்மமா இருக்கக்கூடிய வாயுவால இந்த புலன்கள் வழியாக ஏதாவது ஒரு வகையில் அதை வியாபிக்க வச்சோம்னு சொன்னா அப்போ சத்தியத்துக்கு விரோதமாயிருது. அப்போ நம்ம இந்த சத்திய வசனத்தை கை கொள்ள முடியறது இல்லை. இதெல்லாம் எப்ப கை கொள்ள முடியும்னா, தூங்கும் போது பாருங்க, நம்மளால எதையுமே ஆலோசனை செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. தூங்கும் போது யாரும் எதுவும் பேச முடியாது. தூங்கும் போது புலன்கள் வழியாக அந்த ஜீவ காற்றுங்கிறது வெளியில வியாபிக்கிறது கிடையாது. அப்ப தூங்கும் போது நம்முடைய நிலைமை என்னவா இருக்குது? சமீரணன்னு சொல்லக்கூடிய கதியா இருக்கு. சுவாச கதி மாறி தான் ஓடிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துகிட்டே இருக்குது. அது வெளியில வியாபிக்கிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை நமக்குள்ளார எப்ப வருதோ, அது பகல்லையும் எப்ப வருதோ, அப்பதான் நாம இந்த சத்திய வாசகத்தை காப்பாற்றக்கூடிய நிலைமைக்கு வர முடியும். தூங்கி கொண்டிருக்கும் போது நம்முடைய கதி எவ்விதமோ, அது தூங்காத சமயத்திலையும் ஆகி தீரணும்னு சொல்றாரு. அப்படி ஒரு நிலைமையை அடையிறது தான் சித்த வித்தியார்த்தியினுடைய கடமையாக நம்ம கவனிக்கணுமே தவிர, வெறுமனே வித்தையை வாங்கிட்டு நேரம் கிடைக்கும் போது மட்டும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது சித்த வித்தியார்த்தியினுடைய வேலை கிடையாது. அவனுக்கு தேவையான அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை அடைய பெறுவதுதான் ஒவ்வொரு வித்தியார்த்தியினுடைய கடமைங்கிறதையும் நான் இங்க எல்லாத்துக்கும் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 8ஆம் அத்தியாயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட வகையில அந்த சித்தவேதத்தை படிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம் இதுதான். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ரமேஷ் ஐயா சித்த வித்தியில் இருக்கக்கூடிய நல்ல கருத்தை தெளிவாக பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் தேவைப்படும் போது மறுபடியும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். திரும்பவும் இந்த செய்தியை கேளுங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து சுப்பிரமணியம் ஐயா அவர் மேடைக்கு வரும்படி உங்கள் சார்பாக அழைப்பு கொடுக்கின்றேன். அவர் லேகியம் எல்லாம் செய்கிறாரு, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு லேகியங்கள். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள லேகியங்கள் தான் அவர் வித்துட்டு இருக்காரு. தேவைப்படுறவங்க அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அவர் சிறிது பேசும்படி உங்கள் சார்பாக அழைப்பு கொடுக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். டக்குன்னு கூப்பிட்டாரு. நான் இன்னைக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம பிறக்கும் போது என்ன பண்றாங்க? நம்ம பிறந்து அழுவோம். ஐயா சொன்னார் இல்லைங்களா, சிரிக்கலாம் ஆனா அழுகுறோம். அழுகும்போது என்ன பண்றாங்க? நம்மள தாலாட்டு போடுறாங்க. கடைசியில நம்மள என்ன பண்றாங்க? நீராட்டுறாங்க. இடையில கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் பாராட்டி நம்ம சித்தவத்தியை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்களையும் நம்ம கூட கூட்டு வந்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சபை நிறைஞ்சிருக்குது. இத்தனை நாள் பார்த்ததை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க சபை நிறைஞ்சிருக்குது. கோயம்புத்தூர்ல எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த வித்தையை கொஞ்சம் அவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் கொஞ்சம் நல்வழிப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆத்ம நமஸ்காரம். அவரும் 2 வார்த்தை சிறப்பாக பேசிட்டார். எப்படியாவது சித்த வித்தையை கற்றுக்கோங்க, அந்த சித்த வித்தையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கடைப்பிடிங்க, அப்போ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்ன்ற நல்ல கருத்தை சொல்லிட்டாரு. அவருக்கு நன்றி. அடுத்தது மேட்டுப்பாளையத்திலிருந்து வருகின்ற சோமசுந்தரம் ஐயா உங்களோடு சிறு உரை நிகழ்த்துவார். அவரை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். எதுவுமே இங்க பேசணும்னு நினைக்கல. ஐயா கூப்பிட்டு நல்லதா ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு.
நம்ம எல்லாருக்குமே ஒரு தெளிவு என்பது ஒன்று உண்டாகணும். அந்த தெளிவு எப்படி உண்டாகும்? இந்த சித்த வித்தை பயிற்சியை தொடர்ச்சியா செய்துக்கிட்டு சித்த வேதத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு தெளிவு உண்டாகும். இப்போ நான் வித்தை வாங்கி 7 வருடம் ஆச்சு. ஸோ 5 வருடங்கள் தொடர் பயிற்சியிலே இருந்தேன். இந்த 2 வருடமாக நான் இந்த பயிற்சி சரியாகவே செய்யறதில்லை. ஸோ சூழல் அந்த மாதிரி இருக்கு. இந்த தொடர் பயிற்சி செஞ்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சிறு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆரம்பத்திலே இந்த குரு வாக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்குன்னு சொல்லி ஒரு புத்தகத்துல படித்தேன். ஸோ அந்த குரு வாக்குங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு கிடைச்ச குரு வாக்கு இப்போ உங்க முன்னால அதை சொல்ல போறேன். இரு கண்ணில் தவம் அப்படின்னு ஒரு குரல் எனக்குள்ள கேட்டுச்சு. அப்படின்னா என்னன்னு தெரியாது. இது யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்து கேட்டு பார்த்தேன். யாருமே பதில் சொல்லலை. இப்போ இது கிடைச்சது எப்போ அப்படின்னா, ஆரம்ப கட்டத்திலே இந்த வாக்கு கிடைச்சது. இப்போ இந்த 7 வருடம் கடந்ததுக்கு பின்னாடி இது நானாவே தெரிஞ்சுக்கிட்டேன். சிவானந்த பரமஹம்சர் நிஷ்டை நிலையில ஒரு போட்டோ வச்சிருக்காரு. 2 கண்களையும் மேலே பார்த்து உட்கார்ந்துருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இரு கண்ணில் தவம். இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய சித்தர்கள் பாடல்ல இரு கண்ணில் தவம் அப்படின்னு சொல்லி இதை பத்தி நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இருந்தா என்ன பண்ணலாம்? இருந்தா இரு கண்ணில் தவம் இருந்தால் இந்த வெளியில இருக்கிற உலகத்தை மறந்துடலாம். அப்புறம் உள்ளே இருக்கிற உலகத்தோட தொடர்பு கொள்ளலாம். ஸோ அங்கே ஆனந்தமாக இருக்கலாம். அதுதான் நமக்கு எல்லோருக்கும் வேணும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். அடுத்து மலேசியாவிலிருந்து வருகின்ற சிவா ஐயா தன்னை அறிமுகப்படுத்திட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோடு பகிர்ந்துக்குவார். அவர் அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சற்று முன்பு எல்லாம் களைப்பாக இருப்பீங்க. எல்லாம் தூர பயணம், மலேசியாவிலேருந்து தூர நோக்கு பயணம், எல்லாம் ரொம்ப தூரம் பயணிக்கிறதுனால களைப்பாக இருக்கும். எனக்கும் அறிய முடியுது, சோர்வாக இருக்கீங்க. சிறிது ரமேஷ் அண்ணன் சொன்னதை ஐயா திரும்பவும் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நிறைய கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்காரு. அது உள்வாங்கி அது பயணிக்கும் போது நம்ம ஜீவன் எப்படி பிதா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நம்மளும் இப்போ தான் புதுசாக பாடம் எடுத்து அதன் வழி வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய அனுபவங்கள் தெரியணும்னா ஐயா ரமேஷ் அண்ணன் அவர் கூறியபடி அந்த யூடியூப் பாருங்கள். அதாவது என்னோட அனுபவத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. உணர்த்திருந்து நிறையா, பிதா உணர்த்திருந்து நிறையா. இன்னொரு காலத்தில் நான் குரு கிட்ட தீட்சை எடுத்து அந்த குரு மூலிமா அதுக்கப்புறம் நான் இதுவும் இல்லை, இன்னும் நிறையா ஏதோ ஒன்று இருக்குது, 17 தீட்சை 18 தீட்சைன்னு, அதெல்லாம் கடந்து இன்னும் இல்லைன்னு தேடல் கிடைக்கும்போது சீராக கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல உபதேசன்றது வித்தையாக எனக்கு கிடைச்சது பிதா கொடுத்த சிவானந்த பரமஹம்சர் அப்பா கொடுத்த ஒரு சித்த வித்தை தான். அதுக்கப்புறம் என்னோட தேடல் நிற்கல. அப்புறம் ஒரு விஷயத்துல எனக்கு கிடைச்சது எப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து அம்மா மூலியமாக பாலன் ஐயா சீராக நேராக எங்கேயும் போய் நான் சிக்கிக்காம ஒரே பாதையில கிடைச்ச வித்தை எனக்கு. அது நான் பண்ணி நான் ஒரு லோரி டிரைவர், அதாவது கனரக வாகனம் ஓட்டுநர். என்னோட வேலையும் அப்படிதான். நான் சைவத்துல முழுமையாக கடைப்பிடிச்சு என்னோட பாதையில என் முழு மூச்சாக உள்வாங்கி நான் அனுபவம் தேட மாட்டேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வித்தை வாங்கிட்டேன் எனக்கு அனுபவம் இல்லை, நான் பயிற்சி வாங்கிட்டேன் எனக்கு அனுபவம் தேடக்கூடாது, அங்கே நின்றுவோம். நம்ம அனுபவம் தேடாதீங்க. பயிற்சின்றது வேற. நம்ம தன்னை உணர்ந்து இறைவனை நம்ம ஐக்கியப்படுத்தி உள் நோக்கி நம்ம பயணிக்கணும். எந்த அனுபவம் யாரை தேட, அது வேலை செய்தோ வேலை செய்யலையோ, யாரு கொடுத்தாலும் அப்படி இல்லை. இறைவன் யாரு எறும்பு கொடுத்தாலும் சொல்லியிருக்காங்களே, அது வேலை செய்யும். வித்தைன்றது எறும்பு கொடுத்தாலும் யானை கொடுத்தாலும் ஒன்று தான். இருந்த போதிலும் நம்ம தனக்குள்ள உணரணும். நான் உணர்ந்து என் ஜீவனை உணர்ந்து இறைவனாகப்பட்டவர் ரொம்ப தூயமானவர், சுத்தமானவர். பிதா மூலியமா நம்ம கிடைக்கப்பட்ட அந்த விஷயம் ரொம்ப புனிதமானது. அது புனிதமானதை கருதி தான் நான் உள்வாங்கி நான் என்னால் பயிற்சி நான் செஞ்சு நான் ஒரு நிலை அடைஞ்சேன்.
நிறைய அனுபவங்கள் இருக்குது. அது பெருமைப்படுத்தி பிதாவை வந்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் என்ன போல பயிற்சி நீங்களும் செய்து உணரணும். உணர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளே தன் அடக்கத்தோட உணர்ந்தாதான் அது வந்து உணர முடியும். இப்போ நான் மிகைப்படுத்தி சொல்லலாம், இல்லாட்டி நான் சொன்னது மிகையாகலாம். அதுபோல் யாரும் வந்து என்ன என்ன அப்படின்னாக்கா ஒரு பெருமையாக மற்றவங்கள பற்றி வியோகித்து நம்ம பேசக்கூடாது. தன்னைத்தானே உணரணும். பாடத்தில் வித்தை கற்றுக்கிட்டிங்களா, வித்தையை உணர்ந்து செய்யுங்க. சித்த வேதம் வாங்கி படிங்க. அதுக்குள்ள சில விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்குது. நிறைய பொருட்கள் அது உள்ள அடங்கி இருக்கு. என்னால் ரொம்ப தூரம் பேச முடியாது, ஏன்னா நானும் புது அனுபவம் தான். இருந்த போதிலும் பல அனுபவங்கள் இருக்குது. எந்த அனுபவத்தையும் மாயாக எடுத்து மாய உலகத்தெல்லாம் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். நிறைய பந்தத்துலேருந்து ரமேஷ் அண்ணன் சொல்லியிருப்பாரு, பந்தத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து அந்த எட்டுக்கால் பூச்சி கதை கேட்டிருப்பீங்களா, அதனால அதுலேருந்து வெளியாகணும்னா தன்னை உணர்ந்து அனுபவம் தேடாமல் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. உள் வாங்கி நீங்கள் உணர்ந்து பாடம் பயிற்சி செய்யுங்க. அதாவது வித்தையை பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு வழி பிறக்கும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஆத்ம நமஸ்காரம். 15 பேர்த்த மலேசியாவிலேருந்து தன்னோட கூட்டிகிட்டு வந்தாருங்க சிவா ஐயா. அவரும் மலேசியாவில் இப்போ உபதேசம் கொடுத்துட்ருக்காரு. இங்கே வந்து பழகிட்டு போயிட்டு அங்கே வர்றவங்களுக்கு அங்கேயே கொடுங்கன்னு நான் சொன்னதுனால அங்கே கொடுத்துட்ருக்காரு. அங்கே வித்தை வாங்குறவங்களும் நல்லா தெளிவாக தான் இருக்காங்க. அதை பற்றி அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஐயா ராஜசேகரங்கிறவர் சென்னையிலேருந்து வருகை தந்திருக்காரு. அவர் 2 வார்த்தை மட்டும் பேசிக்குவார். நீங்கள் பசியோடு இருப்பீங்க, ரொம்ப நேரமெல்லாம் பேச மாட்டோம். அடுத்தது உணவுக்கு போகலாம். அவர் 2 வார்த்தை பேசுவாருங்க. ஆத்ம நமஸ்காரம். எல்லாருக்கும் இவங்கெல்லாம் பேசின உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, சரி பேசலாமே அப்படின்ட்டு. இப்போ சக்தி, ஜீவசக்திங்கிறது அதாவது எப்படின்னா ராகத்வேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறாங்க. இதனால தான் அது பந்தப்படுறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி வருது? ஏன்னா இது இயற்கை. இது எப்படின்னா இந்த சக்திங்கிறது எப்போதுமே வெளிநோக்கமாக தான் இருக்கும். சக்தி இல்லைங்களா? அப்போ அது வெளிநோக்கமாக இருக்கும்போது அது தண்ணிலிருந்து வெளியே வரும்போது பார்க்குது வெளியே. எல்லாமே வந்து சக்தி தான். அதுக்கு ஆதாரம் வந்து சிவன் சொல்லுவாங்க. அது வந்து இருப்பு நிலை. இப்போ இது பார்க்கும்போது அந்த என்னடா எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது ஃபீல் பண்ணுது. அதுவே தான் அப்படி இருக்குது. ஆனால் அதுவே இருக்குங்கிறது தெரியாமல் அதில் உள்ளதில் விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி நல்லா இருக்கே, இது இப்படி இருக்கே, அப்படி இருக்கேங்கிற தோணும் போது தான் அது பதிஞ்சு மனமாகுது. இப்போ நாமளும் அப்படி தான் எதை பார்த்தாலும் விரும்புகிறோம் இல்லை வெறுப்புறோம் இல்லைங்களா? அது வெளிமுகமாக இருக்கிறதுனால உருவாகிறது தான் இந்த விருப்பு வெறுப்பு ராகதேசம்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த தியானம், சித்த வித்தையெல்லாம் நம்ம என்ன மூச்சை கவனிக்கும் போது வேற எந்த நினப்பும் வராது. மனதிலேருந்து நிறைய எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் பின்னாடி நம்ம போகிறதில்ல, போகக்கூடாது. அது வந்துட்டு போகுது எண்ணங்கள். ஏன்னா மனதோட இயற்கை தன்மையை எண்ணங்களை வெளிப்படுத்துறது தான். நாம மனம் இல்லை, அதனால அதில் வர்ற எண்ணங்களும் நம்மளோடது கிடையாது இல்லை. இப்போ கடலில் பார்த்தீங்கன்னா அலை வருது நிறையா. அது எதுக்காக வருது? கடற்கரையில் உள்ளவங்க பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறக்காக வருது கிடையாது. அதோட இயற்கை தன்மை. அதே மாதிரி தான் மனதில் வர எண்ணங்களும் இந்த மாதிரி வரும். அது எதனால காரணம்? அந்த விருப்பு வெறுப்புனால. அப்போ அந்த எண்ணங்கள் லெட்ரு இருக்கணும், இது இங்கே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த ராகத்வேஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் இல்லைங்களா? இதுதான் அந்த இயற்கை தன்மையை நாம் என்ன பண்ணுறோம், அது வர்றதை நாம் ப்ராக்டிஸாக பண்ணி அவாய்ட் பண்ணுறோம். அதுதான் இன்னும் கருத்து இருக்குது. நான் போக போக நேரம் இருக்கும்போது சொல்லிக்கிறேன். டைம் ஆகிடுச்சு. ஆத்ம நமஸ்காரம். நல்லா தெளிவாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்களும் கவனித்து கேட்டிருப்பீங்க. அவருக்கு நாம் நன்றி சொல்லிடலாம். பாருங்கய்யா, இந்த ஆசிரமம் வளரணும் அப்படின்ட்டு மலேசியா பகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப உதவியாக நமக்கு செஞ்சிட்ருக்காங்க. அதில் சிவா முக்கியமானவர். அவர் மூலியமாகவும் அவருடைய குரு இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் மூலியமாகவும் இந்த ஆசிரமம் நல்லா வளர்ச்சி அடையணும், செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பத்தோடு செயல்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ரமேஷ் சங்கர் அப்படிங்கிறவர் மலேசியாக்காரர் தான். அவரும் அப்படி தான்
உதவி பண்ணுவார். நான் இன்னும் அவர் பார்த்ததில்ல. ஆனால் அவர் விருப்பப்பட்டு எனக்கு இதாங்க அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதி அனுப்புவார். அதுபோல் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் பிரேமா அம்மா அவங்களும் உதவி பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்து அன்னதானம் நடத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமம் வாழ்க்கைக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். இது நல்லா வளரணும்ட்டு உங்களுடைய நல்ல எண்ணங்கள்னால இந்த ஆசிரமம் தொடர்ந்து நல்லா வளரும். அந்த நல்ல செய்தியோட ஒரு இறை வணக்கத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. அகமும் புறமும் அறிந்தாய் போற்றி, ஆணவக் காட்டை எரித்தாய் போற்றி, இகமும் பரமும் இணைந்தாய் போற்றி, ஈசன் திருவடி அடைந்தாய் போற்றி, உண்மை பொருளை உணர்த்தினாய் போற்றி, ஊதியம் உயிருக்கு உரைத்தாய் போற்றி, எண்ணிய எண்ணியாங்கு எய்தினாய் போற்றி, ஏற்றம் தரும் வழியை காட்டினாய் போற்றி, ஐயம் திரிபுர அறிவித்தாய் போற்றி, உன் பொருள் தன்னை உணர்த்தினாய் போற்றி, ஓம்கார வடிவில் ஒன்றினாய் போற்றி, ஔடதம் ஆறுயிருக்கு அளித்தாய் போற்றி, அறிவும் பண்பும் நிறைந்த குலத்தூர் ஆலயம் எனவே அருள்தர நிறைந்தனை பல வினை நீக்கி தியான நிலை தரும் ஸ்ரீமகா குருபரானந்த குருதேவா போற்றி போற்றி, சிவானந்த பரமஹம்ச குருதேவா போற்றி போற்றி. ஓம். ஐயா, இனி வந்தவங்களுக்கு மீண்டும் நான் நல்லா நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் மலேசியாக்காரர் வந்ததுனால நம்ம ஆசிரமம் ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு. அவங்களுக்கு நான் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இனி உணவு எடுக்க போகலான்ட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.